இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 25ஆம் தேதி புனித யாகப்பருடைய திருவிழா, புனித சந்தியாகப்பருடைய திருவிழா, சென்ட் ஜேம்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கின்றோம். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பரை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கின்றார். தன்னுடைய அப்பா ஜெபதியோடு மீன் வலைகளை சரிபார்த்துக் கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் பெயர் சொல்லி யோவானையும் யாக்கோப்பையும் அழைக்கின்றார். அவர்கள் தன்னுடைய தந்தையை கூலி ஆட்களுடன் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட அழைத்தவுடனே தந்தையையும் தாய் சலோமி அவர்களையும் விட்டுவிட்டு ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியவர்கள் இந்த இரண்டு சகோதரர்கள். ராயப்பரையும் அவருடைய சகோதரர் அந்தரியாவையும் அழைத்த தேவன் யாக்கோப்புவையும் யோவானையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். 3 விதமான சீடத்துவத்தை ஆண்டவர் பின்பற்றினார். 72 பேர்களை நற்செய்தி பறைசாற்றுவதற்காக 2 பேராக அனுப்பியிருந்தார். 12 சீடர்களை தன்னோடு இரவு பகலாக பணியாற்றுவதற்காக தன்னுடைய சீடர்களாக வைத்திருந்தார். அதிலேயும் சிறப்பான விதத்துல 3 முக்கிய சீடர்களை ஆண்டவருக்கு பிரியமாக அவர் வைத்திருந்தார். யோவானையும் யாக்கோப்புவையும் அதோடு இணைந்து ராயப்பர். இந்த நாளில் நாம் பார்க்கின்றோம், ராயப்பருடைய மாமியாவிற்கு பரிபூர்ண சூழ்நிலம் ஆண்டவர் கொடுக்கின்றார். அங்கு யாக்கோப்பு இருக்கின்றார். யாயிருடைய மகளுக்கு உயிர் பிச்சை கொடுக்கின்றார். அந்த இடத்துல யாக்கோப்பு இருக்கின்றார். ஆண்டவர் மலை உச்சியில் தாபோர் மலையில் உருமாறுகிறார். அந்த இடத்தில் யாக்கோப்பு இருக்கின்றார். கெஸ்தமனி தோட்டத்தில் ஆண்டவருடைய அந்த இறுதி பயணத்தில் யாக்கோப்பு உடன் இருக்கின்றார். இவ்வாறாக முக்கியமான இடங்களில் யாக்கோப்பு, அதாவது புனித சந்தியாகப்பர் உடன் இருக்கின்றார். போதகரே, நாங்கள் கேட்பவற்றை நீர் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதோ நீ ஆட்சியுரிமை பெறுகின்ற போது எங்களில் இருவரில் ஒருவர் வலதுபுறமும் இடதுபுறமும் நீர் எங்களுக்கு ஆட்சியுரிமை கொடுக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, சமாரிய பகுதிக்கு செல்கின்ற போது இதோ யாக்கோப்பு தான் கேட்கின்றார், ஆண்டவரே நீர் சொல்லும், எரிமலை பொழிகை செய்யலாமா? இந்த மக்களை அழிவுக்கு உள்ளாக்கலாமா? நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேட்கின்றார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2 சீடர்களும் யோவானும் யாக்கோப்பும் இடியின் மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் முன்கோபக்காரர்கள். திடீரென்று இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுக்கக்கூடிய நபர்கள், ஆட்சி உரிமையில பங்கு பெற வேண்டும் என்று ஆவல் கொண்டவர்கள். இவர்களைத்தான் இடியின் மக்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவருடைய தாயும் தகப்பனும் விவிலியத்தில் இடம்பெறுகிறார்கள். ஜெபதேயுவின் மக்கள். அடுத்தது இதோ சலோமி என்பவர்தான் இவருடைய தாய். அன்னை மரியாளுக்கு நெருக்கமான உறவுக்காரர் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுக்கு ஒன்று விட்ட சகோதர சகோதரி என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த 2 சகோதரர்களும் ஆண்டவருக்கு மிக மிக நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். இதோ நான் குடிக்கக்கூடிய துன்பக் கிணத்தை நீங்களும் குடிப்பீர்களா என்று கேட்டதற்கு நாங்களும் குடிக்க முடியும் என்றெல்லாம் கூட கூறுகின்றார்கள். ஆனால் அவர்கள் கூறிய அதே ஆண்டவருடைய பாடுகளைப் போல இந்த 2 சீடர்களும் சிறப்பான விதத்தில் யாக்கோப்பு கிபி 45 ஏரோது அகிரிப்பா யாக்கோப்புவை வாளால் வெட்டி கொலை செய்கிறார். அதற்கு பிறகு 8ஆம் நூற்றாண்டில் ஸ்பெயின் நாட்டில் புனித சந்தியாகப்பருடைய யாகப்பருடைய புகழ் பரவுகின்றது. அங்கு அவருக்கு அருமையான ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. 18ஆம் நூற்றாண்டில்
ஸ்பெயினை ஆண்டு வந்த மன்னருக்கும் எதிரி நாட்டு படைகளுக்கும் போர் நடந்தது. அந்த போரிலே மன்னர் தோற்கடிக்கப்படுகிறார். அன்று இரவு அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது புனித சந்தியாகப்பர் போருக்கு முன் சென்று அந்த ஸ்பெயின் நாட்டு மன்னருக்காக அவர் போரிட்டு நாட்டை காப்பாற்றுகிறார் என்று கனவு கண்டார். ஆனால் அது அடுத்த நாளில் நிஜமாக மாறியது. அந்த எதிரி நாட்டு படைகள் வலிமை மிக்கதாகவும் வல்லமை மிக்கதாகவும் நிறைய பேர்களை கொண்டிருந்தாலும் புனித சந்தியாகப்பர் முன்னின்று அந்த போரில் ஸ்பெயின் நாட்டு மக்களுக்கு வெற்றியை தந்தார். ஆகையால் இன்றைக்கும் ஸ்பெயின் நாட்டு பாதுகாவலராக புனித சந்தியாகப்பர் விளங்குகிறார். ஆக்ரோஷமான வெள்ள குதிரையில் ஒரு வாளோடு சிலுவை அடையாளம் வரைந்த கொடிகளோடு சந்தியாகப்பர் ஒரு போர் வீரரை போல காட்சி கொடுக்கின்றார். வர இருக்கும் வெள்ள குதிரையில் இருக்கக்கூடிய ஐயனாரை போல நம்முடைய சந்தியாகப்பரும் எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் எல்லா விதமான மோசமான சூழ்நிலையில் இருந்தும் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம்முடைய தொழிலையும் நம்முடைய குடும்பத்தாரையும் பாதுகாப்பார் என்றால் அது மிகையாகாது. இந்த சந்தியாகப்பரை ஏறெடுத்து பார்க்கின்ற போது அவரும் இதோ நமக்கு முன்பாக, நம்முடைய எதிரிகளுக்கு முன்பாக, அல்லது நம்முடைய பயணத்திற்கு முன்பாக, நம்முடைய வாழ்விற்கு முன்பாக, நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் முன்பாகவும் புனித சந்தியாகப்பர் முன்னின்று அந்த காரியங்களை வெற்றி பெறச் செய்வார் என்ற நம்பிக்கை வளர்க்கக்கூடியதுதான் இந்த அருமையான புனித சந்தியாகப்பருடைய பெருவிழா திருவிழா. இணைந்து ஜெபிப்போமா. பரலோக தந்தையே இறைவா, புனித சந்தியாகப்பரே, யாகப்பர் என்று அழைக்கக்கூடிய புனித சந்தியாகப்பரே, எங்களை எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய எண்ணங்களை இயக்கங்கள் எதிர்பார்ப்புகளையும் ஆசீர்வதியும் ஐயா. அந்த ஸ்பெயின் நாட்டு மக்களுக்கு நீர் போரின் முன் சென்று வெற்றி வாகை சூட்டினீரே. எங்க வாழ்க்கையில சோர்வு, தளர்வு, பிரச்சனை, துன்பம், துயரம், வியாதி அத்தனைக்கு முன்பாக நீ சென்று எங்களுக்கு விடுதலை கொடுத்து புதிய வாழ்வோடு நிறைவோடு என்று வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஸ்பெயின் நாட்டிற்கு மட்டும் நீ பாதுகாவலர் அல்ல, இது ஒவ்வொருவருக்கும் நீ பாதுகாவலாக இருந்து நீர் மறைசாட்சியாக மடிந்தது போல எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்களும் சாட்சிய வாழ்வு வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உங்கள் அத்தனை பேருக்கும் புனித சந்தியாகப்பருடைய திருவிழா நான் வாழ்த்து மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க புனித சந்தியாகப்பர், வளர்க அவருடைய புகழ்.